ஈவினிங் பிள்ளைகள். Good evening. வர்ஷினி, பவினாஷ், Good evening, Miss. மிஸ்டருக்கு எக்ஸ்கியூஸ் தர வேணும். மிஸ் வந்து தொடர்ச்சியா கிளாஸ் எடுத்துக்கிறதுனால சில நேரம் 2-3 நிமிஷம் பிந்தி வந்துடுவேன் மிஸ். குறை நினைக்க கூடாது, சரியா? ஓகே Okay, Miss. ஓகேயா? எக்ஸ்கியூஸ் தெரிவிங்களா மிஸ்ஸுக்கு? சிரிக்கிறீங்க. ரைட், ஓகே ஓகே. சொல்லுங்க பிள்ளை, நாங்க என்ன பாக்குறோம் எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரே சப்ஜெக்ட் போய் கொண்டிருக்கனால எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க? எத்தனாம் பாடம்? Miss lesson 5 program development la Miss எஸ். கடைசியா வந்து computer as a system என்ற கேட்டகரியில can computer think like a man என்று பார்த்தோம். ரியாக்ட் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தோம் நாங்க என்ன. சோ நாங்க அந்த சிஸ்டம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் என்ன. Yes, Miss. எஸ், தட் வீடியோ கிளிப்போட பார்த்தோம் நாங்க. ஓகே, Yes, Miss. இதுல பாருங்க, தமிழ் மீடியம் இதுல யார் இருக்கிறீங்க பிள்ளைகள்? ஒருக்கா சொல்லுங்க. தமிழ் மீடியம் நோ ஒன். Okay, right. Usually, computers cannot think and work like human. Means, computers are not intelligent like human. கம்ப்யூட்டர் வந்து பிள்ளைகள் நாங்க போன கிளாஸ் சொன்னோம்னா அது ஒரு ப்ரோக்ராம். நான் ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறோம். அது அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுமே தவிர மனசுல போல உணர்வு இருக்குமா அதுக்கு? சோஃபியா சொன்னானு, நான் சோஃபியாவை காட்டி தந்தேன். அப்படியா? சோஃபியா காட்டி தந்தேன் ஞாபகம் இருக்கா? ரைட், ஓகே. But we can provide a set of instructions to the computers so that computer could follow it. நாங்க அதுக்குள்ள சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணவே தவிர மட்டும்படி அதுக்கு தானா ரியாக்ட் பண்ண தெரியுமா? நோ. சோஃபியாவுக்கு வந்து பிள்ளைங்க உங்களோட போன் இல்ல பாருங்க. யாராச்சும் உங்க இது போன்லயா நீங்க யூஸ் பண்றீங்க? போனா யூஸ் பண்றீங்க எல்லாரும்? Yes, Miss. எஸ், இல்ல, ரைட். iPad. உங்களோட அம்மா அப்பாட்ட இப்ப இருக்க கேட்டு பாருங்க. வாட்ஸ்அப்ல ஏஐ இருக்கான்னு கேளுங்க. வாட்ஸ்அப்ல ஏஐ இருக்கோன்னு கேளுங்க. Excuse me, Miss. Yes, நான் அக்ஷய். பாவிச்ச வரைக்கும் வாட்ஸ்அப்ல AI இருக்குது, மிஸ். உங்களுக்கு இருக்குதா? வாட்ஸ்அப்ல AI இருக்கு. Yes, Miss. இருக்கு. கேளுங்க, அப்பாவை கேளுங்க. அப்பா இன்ஸ்டால் பண்ணினவரா இல்லாட்டி அது தானா வந்ததான்னு கேளுங்க. என்ன மிஸ்? ஏஐ வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணினாங்களா இல்லாட்டிக்கு அது தானா வந்ததான்னு கேளுங்க. தானா வந்தது Miss. தானா வந்தது மிஸ். பாத்தீங்களா, அவ்வளவு பயங்கரமா இருக்கு. தானா வந்துச்சு, சரியா? எப்படி தானா வரும்? பறந்து வந்துச்சா? இல்ல, எங்களை வந்து ஜெனரேட் பண்றாங்க. தெரியுமா? எங்களை ஜெனரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? எங்களை போன் எல்லாம் அக்சஸ் எல்லாம் ஜெனரேட் பண்றாங்க. சோ கூகுள் கம்பெனி எங்களை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்குது. நாங்க என்ன செய்யறோம், எங்க எல்லாம் இமெயில் போகுது, நாங்க மறந்துடுவோம். எங்களுக்கு டேட்டா இருக்காது. பட் அவங்க கம்பெனி எங்களை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ். கூகுளா மெட்டாவா? மெட்டா. இது வந்து ஏஐ வந்து மெட்டா, ரைட்டா? மெட்டா கம்பெனி. ஏஐ வந்து மெட்டா கம்பெனி, ரைட்? சோ கூகுள் நாங்க எங்க எல்லாம் சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்றோமோ அவங்க எங்கெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்க எங்க போறோம், என்ன செய்யறோம், எங்க வாரோம். இனி கொஞ்ச காலத்துல பிள்ளைகள் கட்டாயம் நடக்கும். இதுதான் பிலீவ் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸ் கூட, சரியா? டீச்சர் ஆல்சோ கிறிஸ்டியன். ஐ எம் ஆல்சோ ரீடிங் பைபிள். சோ காட் சொன்னது போல எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. கடைசியில பாருங்க, சரியா? கடைசியில ஒரு சிப் கொண்டு வரும், ரைட்? மைக்ரோ சிப் பண்ணுவாங்க. அத கையில போடுவாங்க, இல்லாட்டிக்கு என்னது நெத்தியில போடுவாங்க. அந்த காலம் வாரத்துக்கு முதல் ஜீசஸ் வந்துடுவார். தட்ஸ் அவர் பிலீவ். தட்ஸ் வி ஆர் பிலீவிங். அந்த காலம் வர்றதுக்கு முதல் நாங்க ஜீசஸ் வந்து போயிடுவோம். சோ இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வேணும். மேபி மிஸ் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டா நீங்க நினைக்கணும் மிஸ் போயிட்டா, ஜீசஸோட போயிட்டா, சரியா?
அதான் பிள்ளைகள் இப்ப எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஏஐ வந்து இப்ப ஏஐல டைப் பண்ணி பாருங்க. ஏஐல இப்ப நீங்க ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்ஸ்அப்ல அந்த ஏஐக்குரிய சாட்ல போய் ஆர் யூ அ ஹியூமன் அடிச்சு பாருங்க. அது சொல்லும் நோ ஐ எம் நாட் அ ஹியூமன், ஐ எம் அ ரோபோ, ஐ எம் ஜெனரேட்டட் பை த யாரு இந்த கம்பெனியால ஜெனரேட் பண்ணப்படுற. அப்ப நீங்க கேட்கலாம், do you feel anything, you can taste anything, can you feel anything? அது சொல்லும் no I can't feel anything. சோ அது அது அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்காங்க. நாங்க என்ன கேட்டா எப்படி எப்படி பதில் சொல்லலாம்னு அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி தான் பிள்ளைகள். இப்ப பாருங்க, மிஸ் அங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன். ஏஐ வந்து நைஜீரியாவுல இருக்கிறாங்க அந்த கம்பெனி, ரைட்டா? மெட்டா வந்து நைஜீரியா. அங்க இருந்து மிஸ் பாருங்க எப்படி ட்ராக் பண்றாங்கன்னு. மிஸ்ட நம்பர் எடுத்து மிஸ்ட நம்பருக்கு நான் ஒரு ஏஐ என்றதை அவர் இன்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கிறார் எனக்கு, ரைட்டா? சோ இனி அடுத்தடுத்து இப்படி இதுதான் நடக்கும். பிறகு ஐயோ மிஸ் உங்களுக்கு சொல்லலையே, மிஸ் ஒரு கிறிஸ்டியனா இருந்து சொல்லலையேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. இனி வரப்போகுது பிள்ளைகள். நீங்க எங்க போறீங்க, எங்க வாரீங்க, அந்த என்னது ட்ராக் பண்றது என்னன்னு சொல்லுவோம், மறந்துட்டேன் மிஸ். நீங்க போறத ட்ராக் பண்றது, ஐயோ மறந்துட்டேனே. ட்ராக் பண்றது ஜிபிஎஸ் நான் போறத ஜிபிஎஸ் ட்ராக் பண்றது. ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி சொல்லும் நீங்க எங்க போறீங்க வாரீங்கன்றது. சோ அத போல பிள்ளைகள் இந்த சிப் ஒன்று வரும், உங்களோட கையில போட சொல்லுவாங்க, இல்லாட்டி தலையில போட சொல்லுவாங்க. இனி நீங்க போய் வந்து கார்டுல எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரியா? நாங்க ஏற்கனவே என்ன செஞ்சோம், காசு தான் நாங்க கொடுத்து சாமான் வேண்டினாங்க. இப்ப என்ன செய்யறோம், கார்டு யூஸ் பண்ணுறோம். இனி நாங்க கார்டை என்னது பாக்கெட்ல வச்சுக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கையிலேயே சிப் போட்டுடுவோம், இல்லாட்டிக்கு தலையில ஒரு சிப் போட்டு அடிச்சிடுவோம். அதுவே போதும். நாங்க எங்களுக்குரிய என்னது எங்களோட அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இந்த சிப்பிலே இருக்கும் பிள்ளைகள். சரி, அந்த நிலைமைக்கு வரப்போகுது டெக்னாலஜி. அண்ட் God also going to come very soon. ரைட்டா? சோ இந்த படிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, தட்ஸ் ஐ பிலீவ் அண்ட் ஐ ஃபாலோ ஜீசஸ். ஸோ ஐ ரீட் பைபிள். ஸோ அந்த பைபிள் நான் ரீட் பண்ற பைபிள்ல இது சொல்லி இருக்கு. ஸோ ஐ ஃபாலோ. ஒரு நாள் நீங்க சொல்லக்கூடாது ஐயோ டீச்சரும் கிறிஸ்டியனா இருந்துட்டு எங்களுக்கு சொல்லலையே, ரைட்? ஓகே, நாங்க எக்ஸ்கியூஸ் இப்ப மீ மிஸ், லெசனுக்கு வருவோம். எஸ் அக்ஷயன். இப்பவே பிரெயின் சிப் எல்லாம் இருக்குது மிஸ். இருக்கு, எஸ். அது வந்து சில என்ன சொல்றது, சில இடங்களில செக் பண்ணி பாக்குறாங்க மனித உடலுக்கு இது அக்செப்ட் பண்ணுமா இல்லையா, ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமான்னு பாக்குறாங்க. இன்னும் வந்து இன்டர்நேஷனலி வந்து என்ன சர்டிஃபை பண்ணப்படையில. இப்போ நாங்க சிப் கார்டு வச்சிருக்கிறோம், அது ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிற மாதிரி இன்னும் வரையில. அது வாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான், இன்னும் ஒரு 10 வருஷம் இல்ல பிள்ளை, 10 5 வருஷமோ தெரியல. அதுக்கிடையில சிப்பிட காலம் வந்துடும். ஸோ வெரி வெரி சூன் காட்ஸ் கோயிங் டு கம். அது அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே, நாங்க இப்ப சாப்டருக்கு வருவோம். ஸோ அதுதான் இதுல சொல்லி இருக்கு. நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அது தன்னால செய்யக்கூடிய வேலையை செய்யுமே தவிர மற்றபடி ஹியூமனை மாதிரி பிள்ளைகள் அதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. இப்போ சோஃபியா கூட நாங்க நீங்க கேட்கவா பதில் சொல்றோன்னு நீங்க நினைப்பீங்க. நோ, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி எல்லாம் பதில் சொல்லலாமோ அவருக்கு அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்குது. சோஃபியாவை வந்து நீங்க பார்ட்ஸ் ஒருக்க பாருங்க. பார்ட்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? சோஃபியா பற்றி யாராச்சும் திருப்பி மிஸ் பார்த்து காட்டின அப்புறம் பார்த்தனீங்களா? மிஸ் நான் ஆல்ரெடி நீங்கள் சொல்றதுக்கு முதலே வீடியோ ஒன்ல சோஃபியாவை பார்த்தனீங்க. பார்த்துருக்கேன். வெரி குட். ரைட், இன்சைட் ஆஃப் சோஃபியா இருக்கா காட்டுறேன்னா. ரைட், இங்க பாருங்க.
இதுதான் இன்சைட் ஆஃப் சோஃபியா. ரைட், அப்படி இருக்கணும் பாருங்க. You see the screen? You see the screen, children? Yes, Miss. Yes, Miss. Yes, they do wear makeup. One of the biggest problems we have: eyes, blue eyes, brown eyes. பாத்தீங்களா சோஃபியா அப்படி இருக்கான்னு உள்ளுக்குள்ள மெஷின் பிள்ளைகள். ரைட்டா, இது ஃபுல் மெஷின். ரைட்டா, சோஃபியோட முகம் அவ்வளவு அழகா இருக்கு. Yes, they do wear makeup. One of the biggest problems we have. ரைட்டா, ஓகே, சோஃபியாவும் காட்டிட்டேன். அப்ப இந்த மாதிரி தான் பிள்ளைகள் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கும். அதனால அதுக்கு ஹியூமன் மாதிரி ஒர்க் பண்ண தெரியாது அதுக்கு. சரியா? ரைட்டா, ஓகே. These instruction sets are the basic building blocks of our software. software மூலம்தான் இவை எல்லாமே செய்யப்பட்டு இருக்குது. Computer programs or software engineering follows set of standard steps when creating a software to facilitate some function using a computer. கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷனை செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துறோம். என்னத்தை பயன்படுத்துறோம்? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன செய்யணும்? செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அவை உருவாக்கினான். சரியா? ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய மாதிரி உருவாக்குறோம். அதுதான் பிள்ளைகள் கம்ப்யூட்டர். Let's identify what are the steps they follow. என்னென்ன ஸ்டெப் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றத பார்க்க போறோம். முதலாவது, first, there should be a requirement to create a software. Therefore, we must analyze the problem and identify all the requirements output related to the problem. என்னவா முதலாவது என்ன செய்ய வேணும்? First, there should be a requirement or requirement இருக்கும் to create a software. ஒரு என்ன சொல்ற பிள்ளைகள், இப்போ நாங்க ஏன் வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சோம், ஏன் போனை கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க? Why we discover the phone? What's the reason? ஒரு எமர்ஜென்சிக்கு யாரோடையாவது கான்டாக்ட் பண்ண. கண்டக்ட் பண்ண. வேற 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 என்னத்துக்கு பிள்ளைகள் ஏன் போன் பயன்படுத்துறோம்? Miss, communication. கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் வேற என்ன பிள்ளைகள் டக்குன்னு சொல்ல வேண்டியதானே? இது மிஸ், என்னது? தெரியாத நிறைய விஷயத்த சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள. சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள, கம்யூனிகேட் பண்றது, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்செடுக்கிறது வேற என்ன? மிஸ்ஸே சொல்லுங்க. மிஸ்ஸேல ஏதோ சொல்றீங்க, ஆனா விளங்குது இல்ல மிஸ்ஸுக்கு. மிஸ்ஸேல ஏதோ சொன்னீங்க, விளங்கல மிஸ்ஸுக்கு. என்ன வாய் மூடிட்டு இருக்கிறீங்க, சத்தம் இல்லாம இருக்கீங்க? ரைட், நீங்க சொன்ன எல்லாம் சரி பிள்ளை. டக்குன்னு சொல்ல வேணும், குயிக்கா சொல்ல வேணும், அவ்வளவுதான். கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. என்ன, நாங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்ப நான் இப்ப மிஷேலோட, வர்ஷினியோட, அக்ஷயனோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு டிவைஸ் தேவை. அப்ப இந்த கம்யூனிகேட் பண்றது எங்களுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட். என்ன, ஸோ இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு அனலைஸ் பண்றோம். எப்படி தீர்க்கலாம்?
எனக்கு அவசரமா உங்களுக்கு நியூஸுகள் சொல்ல வேணும். கிளாஸை பத்தி நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்றேன், இந்த மாதிரி செய்ய போறேன், பாரீங்களா கவுட்றீங்களா, இந்த மாதிரி தரேன்னு சொல்லி நான் சொல்ல நீங்க செய்ய வேணும்னு சொன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் செய்யறதுக்கு நான் டேட்டாஸை பாஸ் பண்றதுக்குரிய டிவைஸ் எனக்கு தேவையா இருக்கு. ஸோ அதை நான் என்ன செய்யறேன், ஒரு சாஃப்ட்வேர் மூலம் பயன்படுத்தி நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன். சரியா? அதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு என்னது, நாங்க செய்யக்கூடிய அனலைசிங் ப்ராப்ளம். ஒரு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நாங்க அதை என்ன செய்ய வேணும், அனலைஸ் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஸோ அதைத்தான் நாங்க ஸ்டெப் பை எப்படி பார்க்க போறோம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? இப்ப என்ன பிரச்சனை இருக்கு மிஸ்ஸுக்கு? இப்ப பசிக்குது மிஸ்ஸுக்கு, நான் சாப்பிடணும், என்ன செய்யலாம்? அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. மிஸ்ஸுக்கு இப்ப பசிக்குது, இப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன், பசிக்குது, நான் சாப்பிடணும். இது எங்கட வளமையான இது ஒன்று. சும்மா சொல்லுங்க பாப்போம், என்ன செய்யலாம்? சொல்லுங்களேன், என்ன செய்யலாம்? என்ன பிள்ளைகள் கூட யோசிக்கிறீங்க? உங்களுக்கு பசிச்சா என்ன செய்வீங்க? கிளாஸ் நடக்குது, பசிக்குது, ரைட்? கவிராசுக்கு பசிக்குது, இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு, என்ன செய்வீங்க? இது என்னடாப்பா, இது பெரிய ஒரு விஷயமா யோசிக்கிறீங்களா? பசிக்குது, சாப்பிடணும், என்ன சொல்யூஷன்? இப்ப கிளாஸ் நடந்து வந்திருக்கு, என்ன செய்யலாம்? மிஸ் கிளாஸ் அதாவது கிளாஸ் முடிஞ்ச பிறகு சாப்பிடுறது. முடிஞ்ச அப்புறம் சாப்பிடலாம்னு மெசேஜ் சொல்றா. இல்ல, இப்ப பசிக்குது, சாப்பிட வேணுமா இருக்கு, என்ன செய்யலாம்? பவினாஸ் சொல்லுங்க. பவினாஸ், பவினாஸ் டெல், என்ன செய்யலாம்? ஒன்று என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? மிஸ் கிளாஸ்ல இருந்து சாப்பிடலாம். வெயிட், பவினாஸ் ஏதோ சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. மிஸ் வேகமா சாப்பிடக்கூடிய சாப்பாட வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு பெர்மிஷன் கேட்டு சாப்பிடலாம். வெரி குட். பாத்தீங்களா, பவினாஸ் பாயிண்ட பிடிச்சிட்டார். என்ன செய்யலாம்? முதல் வீடியோ ஆஃப் பண்ணணும். மிஸ்ஸுக்கு தெரியாம வீடியோ ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு எது வேகமா சாப்பிடலாமோ சாப்பிடலாம் தானே, இல்லையா? ஓமா, வேகமா சாப்பிடக்கூடிய இந்த ஷார்ட் ஏதாவது இருந்தா, ஷார்ட் ஈட்ஸ் எதுவுமே இருந்தா டக்குன்னு சாப்பிட்டு இருந்துலாம் தானே, ரைட்? இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? பசிக்குது. இப்ப இவர் அனலைஸ் பண்றாரு, என்ன செய்யலாம்? அனலைஸ் பண்றாரு, என்ன செய்யலாம்? ஷார்ட் ஈட்ஸ் இருக்கட்டும், அம்மா சொல்லுறா, ரைட்? ஓகே, என்ன செய்யறார்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யறார்? வீடியோ ஆஃப் பண்ணுறார். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இதுல பிறகு சொல்ல வேணும் எது இன்புட், எது ப்ராசஸ், எது அவுட்புட். இப்ப வடிவா சொல்றேன், சரியா? இவருக்கு பசிக்குது. இப்ப பசிச்சோடும் என்ன செய்யறார்? யோசிக்கிறார். யோசிச்சு பாக்குறார், என்னது, என்ன செய்யலாம்? ரைட், அம்மாட்ட கேக்குறாரு, அம்மா என்ன இருக்கண்டு. அப்ப அம்மா சொல்ற, ஒரு கேக் பீஸ் இருக்கண்டு. ரைட், ஓகே. சொன்னாலும் டக்குனு இவர் என்ன செய்யறார்? வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு தண்ணியை குடிக்கிறார். குடிச்சு போட்டு இருந்தா பார்த்தா பசி கொஞ்சம் அடங்கிட்டு இப்ப கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் சாப்பிடலாம் என்ற நிலைக்கு வந்துட்டார். இப்ப எனக்கு சொல்லுங்க, இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் என்ன செய்தார்? இவருக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது? சொல்லுங்க பாப்போம் யாராவது. இவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணினார்? அதை எப்படி சக்சஸ் ஆயிடுச்சு? மிஸ் இவருக்கு வந்த பிரச்சனை பசிக்கிறது. அப்ப முதல்ல அனலைஸ் பண்றாரு. ஸ்பீடா சாப்பிடக்கூடிய ஏதாவது உதாரணமா ஷோர்டேஸ் மாதிரியான அப்படி ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருக்கும்னு பாக்குறார். அதுக்கப்புறம் ஸ்பீடா சாப்பிட முடிக்கிறார். அதுக்கு முதல் என்ன செய்யறாரு? இன்னொன்று செய்யறாரு. அதுக்கு முதல் சாப்பிட முதல் ஒன்று செய்யறார், செய்து போட்டு சாப்பிடுறார். என்ன செய்யறார்? யாராவது சொல்லுங்க. அப்ப கட்டிக்கார் வீடியோ ஆஃப் பண்ற. பரிசு பிடிச்சிட்டா, வீடியோ ஆஃப் பண்றார். மிஸ்ஸுக்கு தெரியக்கூடாது. அப்ப வீடியோ ஆஃப் பண்றார். ரைட், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுறார். அது பிறகு அவுட்புட் என்ன கிடைக்குது?
பசி பசி கொஞ்சம் குறைஞ்சிடும் மிஸ். தீர்ந்துச்சு என்ன பசி கொஞ்சம் தீர்ந்துச்சு இப்ப இதுல இன்புட் என்னது இன்புட் என்னது அந்த பிரச்சனை தான் இன்புட் எல்லாத்துக்கும் இருக்கு பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டம் பயன்படுத்துவோம் எங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் இந்த சிஸ்டம் தேவையது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இது பசி என்னது இன்புட் ப்ராசஸ் என்னது தேடி பாக்குறார் வீடியோ ஆஃப் பண்ணுறார் கேக்க சாப்பிடுறார் அப்புறம் அவுட்புட் என்ன கிடைக்குது பசி ஆறிட்டு சரியா இதுதான் பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் இந்த ஒரு சிஸ்டம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அது எங்களுக்கே தெரியுது இல்லை நாங்க ஏற்கனவே பார்த்துறாங்க இது எங்கிட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி ரைட் இப்ப பார்க்க போறோம் எக்ஸாம்ஸ்கள் பார்க்க போறோம் ரைட்டா இப்ப நாங்க கிரேட் 6ல படிச்சது அப்படியே படிக்க போறோம் ஆனா சின்ன சின்னதா படிக்க மாட்டோம் இனி கொஞ்சம் பெருசு பெருசா படிக்க போறோம் சரியா First example, you are required to write down the process of making a fruit salad, right? இது நான் இப்ப காட்ட மாட்டேன் நீங்க தான் எழுத போறீங்க நீங்க எழுதின அப்புறம் தான் ரைட் இதை காட்டுறேன் பிறகு அது ரெண்டாவதுக்கு இதே ஃபார்முலால எழுதலாம் சரியா முதல்ல நாங்க கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொள்வோமா பிள்ளை நாங்க இதை எழுதி கொள்வோம் இதை மட்டும் ஒருக்கா எழுதி கொள்வோமா ரைட் இதுல வந்து முதலாவது போடுங்க கேன் கம்ப்யூட்டர்ஸ் திங்ஸ் அண்ட் ஒர்க் லைக் ஹியூமன் அதுல வந்து எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க எழுத தேவையில்லை இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃபோர்த் ஒன் இந்த ரெண்டையும் மட்டும் எழுதுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வழி போட்டு சொல்லுங்க பிள்ளைகள் மிச்ச அடுத்த ஸ்லைடு போவோம் என்ன ஹெடிங் தெரியுதா கேன் கம்ப்யூட்டர்ஸ் திங்க் அண்ட் ஒர்க் லைக் ஹியூமன் finish put thumbs up children put thumbs up after finish
இல்ல இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் எங்க அந்த கிளாஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. ஷேர் பண்றீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருக்கீங்களா? கொழும்பு பிள்ளைகள் கூடுதலா வருவீனம். அங்கே யாழ்ப்பாணம் அந்த பக்கங்கள்ல தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Right, அடுத்தது அடுத்தது பிள்ளைகள் நாங்க எக்ஸாம்பிள்ஸ பார்ப்போம். சரியா? இது வந்து உங்களை சொல்ல தேவையில்ல, கிரேட் 6ல பார்த்ததுதான். சொல்லி கொடுங்க பார்ப்போம். இதுல வந்து என்னென்ன இன்புட் இருக்கு, என்னென்ன அவுட்புட் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது விரிவா போட்டிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு பிள்ளைகள் கேள்விகள் இருக்கு. அதனால இதற்கு ஃபர்ஸ்ட் ஹெடிங்கோட எழுதுங்க. பேசிக் ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் அ ப்ராப்ளம். போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. Example 1. You are required to write down the process of making a fruit salad. What will be the output? Output என்ன வேணும் உங்களுக்கு? Fruit salad வேணும். What are the inputs? Various type of fruit, some sugar, a pinch of salt, and etc. What is the process? Process என்னன்னு சொல்லி 1 by 1 எழுதி
ரைட் ஃபினிஷ். செகண்டுக்கு போவோம். ஆனா ரெண்டாவது இது நீங்க தான் போட போறீங்க. சரியா? You are required to prepare a letter which can be post. நீங்க ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும், இன்புட் என்னவா இருக்கும், ப்ராசஸ் என்னவா இருக்கும், அவுட்புட் என்னவா இருக்கும்னு சும்மா நீங்க ஒரு ஐடியா போட்டு எழுதுங்க. மிஸ் பிறகு இது டிஸ்ப்ளே பண்ணுவேன். சரியா? ஸோ பென்சிலால வேணுமென்றாலும் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு ஐடியா வாரது ஒருக்கா சும்மா பென்சில் அழுக்க வேண்டாம். மிஸ் காட்டுறத நீங்க அப்படியே எழுதிட்டு போகாம ஒருக்கா இது ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க கடிதம் எழுதுறீங்க, எழுதி போஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்குரிய ப்ராசஸ் எப்படி இருக்கும், இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன, எழுதி கொள்ளுங்க பாப்போம். ஹெட்டிங் ஒருக்கா போடுங்க. எக்ஸாம்பிள் 2 அந்த போட்டுட்டு அந்த கொஸ்டினை போடுங்க. யூ ஆர் required டு ப்ரிப்பேர் அ லெட்டர் விச் கேன் பி போஸ்ட். Shivani, miss, finish up. You put thumbs up. Right. ஓகே, நாங்க பாப்போமா என்ன மாதிரி ஆன்சர் வர மாட்டது. பாப்போமா பிள்ளைகள்? எஸ் இல்லாட்டி எழுதுறீங்களா? எழுதிட்டு சொல்ல போறீங்களா? உங்களுக்கு ஓகே பிள்ளைகள்? சரி, முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க.